எனக்கு நீ அதிகாரம் உள்ளவனாய் இருந்தா மட்டும்தான் அவருடைய பிள்ளையா இருக்க முடியும், இல்லைன்னா இல்லை. சொல்றேன்ல, நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்றேன்ல, என்ன அதிகாரம் இருக்குது? அதிகாரமே இல்லையே. அதனால்தான் கேட்டேன், மேசியாவுடைய பெயர் வேணுமா, மேசியாவுடைய மொழிபெயர்க்கப்பட்ட கிரிய வேணுமா? கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதுதான் கிறிஸ்து. அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து போவதை விடவும் மேசியாவுக்குள்ளாக கடந்து போ, ஒரிஜினலுக்குள்ளாக கடந்து போ. ஏன் நமக்கு புரியல. இவர் என்ன எப்ப பார்த்தாலும் நாமத்தையே பிரசங்கம் பண்ணிட்டு, இவருக்கு என்ன வந்துச்சு? நாமம் இல்லாம உனக்கு வாழ்க்கை இல்லை, உன் பேர் இல்லாம உனக்கு வாழ்க்கை இல்லை. நீ யாருக்கு பிறந்தேன்னு சொன்னாலும் அவ பேரை தான் சொல்லணுமே, இவருக்கு தான் பிறந்தேன்னு சொல்லி எவனையும் காட்ட முடியாது. இன்னாருக்கு பிறந்தேன் என்று சொல்லணும். அப்ப பேர் ரொம்ப முக்கியம். நம்ம மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இனிஷியல் போடலைன்னா அவ்வளவு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. சரி, அவன் பேரை சொல்லிட்டாங்களே அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா திருநெல்வேலி அந்த சைடு போயிட்டு சென்னை வரைக்கும் போய் பாருங்களேன், இனிஷியலை மட்டும் போடாம விட்டுட்டீங்கன்னா, டேய் நான் என்ன எங்க அப்பனுக்கு பிறக்காம எவனுக்கு நான் பிறந்தேன்னு கேட்பான். எங்க அப்பனை உனக்கு தெரியாது, எங்க அப்பா பேர் உனக்கு தெரியாது, என் பேர் எழுதியிருக்க, எங்க அப்பா பேர் எங்க? சண்டைக்கு வருவான். பேர் ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்றேன், நீ ஆராதிக்கிற கடவுளுடைய பெயர் உனக்கு தெரியல அப்படின்னா நீ எங்க போறதுக்காக பிரயாசப்படுற? கொடுத்து பிரயோஜனம் இல்லை, ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை, உபவாசிச்சு பிரயோஜனம் இல்லை, சபைக்கு போய் பிரயோஜனம் இல்லை. அவருடைய நாமத்தை அறிஞ்சு ஆராதிச்சா பிரயோஜனம். அல்லேலூயா. அதுக்கு அந்த நாமம் உன்கிட்ட இருந்தாதான் பிசாசின் மேல் அதிகாரம், நோய்களின் மேல் அதிகாரம் உனக்கு கடந்து வரும். அதுக்கு நீ என்னவாகணும்? சீசன் ஆகணும். அல்லேலூயா.